ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வி கிங்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தமிழ். இன்னைக்கு நம்மளோட சேனலில் 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி ஈஸியாக வீட்டிலேயே நெய்யப்பம் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பவுலுக்கு ஒரு பவுல் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கருப்பட்டியும் எடுத்துக்கலாம். எந்த பவுலில் நம்ம வெல்லம் எடுத்தோமோ அதே பவுலுக்கு 1.5 பவுல் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறமா இந்த வெல்லத்தை தண்ணியில் போட்டுடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வெல்லம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். மேலே உள்ள தொலியை ஃபுல்லாக உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த வாழைப்பழம் கிடைக்குதோ நீங்கள் அதை நெய்யப்பத்துக்கு சேர்த்துக்கலாம். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே பாகு காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கல் தூசி இருக்கிறதுனால நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோம். வாழைப்பழத்தில் 1/4வாசி அளவுக்கு பாகு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 சுற்றி எடுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு பைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துடும். எந்த பவுலில் வெல்லம் எடுத்தோமோ அதே பவுலுக்கு 1 பவுல் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதையும் இந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம வாழைப்பழத்தை அரைச்சதுலேயே நம்ம சேர்த்துடலாம். மீதி இருக்க பாகில் 1/4வாசி அளவுக்கு மறுபடியுமே இதில் ஊற்றி லைட்டாக கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 சுற்றி எடுத்துடலாம். அப்புறமேட்டு நீங்கள் சுற்றும் போது மறுபடியும் கொஞ்சமாக பாகை ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மாவு உங்களுக்கு கட்டியாக வந்துடும். இப்போ மாவு இட்லி பதம் அளவுக்கு இருக்குது. நம்மளுக்கு தோசை ஊற்றுற மாதிரி அந்த பதத்தில் இருக்கணும். அதனால் உங்களுக்கு பாகு மீதி இருந்தது அப்படின்னா மறுபடியுமே பாகு ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த அளவுக்கு தோசை பதத்தில் நம்மளுக்கு மாவு இருக்கணும். அப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மாவில் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பில் பணியாரக்கல் வச்சுருக்கிறேன். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யப்பத்துக்கு மெயினாக நெய் தான் சேர்க்கணும். அதனால் நம்ம இப்போ நெய் சேர்த்துடலாம். எல்லா குழியிலையும் 1/4வாசி அளவுக்கு இருக்கிற மாதிரி நெய் நான் இப்போ ஊற்றிக்கிறேன். நெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு ஊற்றி முடிஞ்சதுக்கு அப்புறமா லைட்டாக சுற்றி நம்மளுக்கு 2 மினிட்ஸ்லேயே ப்ரௌனிஸாக வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இப்போ திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஒரு பவுலில் 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான நெய்யப்பம் ரெடி. 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாகவே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணிடலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.